ஐயா 10 ஆண்டுகள் நாம் கண்டிருக்கக்கூடிய மாற்றம் 2014 ஆட்சிக்கு வந்த மோடி ஐயா 10 ஆண்டுகளை நீங்க பாருங்க. இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி உங்களுடைய வாக்கை கேட்கும் பொழுது 10 ஆண்டுகள் நாம் என்ன செய்திருக்கின்றோம் என்று சொல்லிவிட்டு கேட்கின்றோம் ஐயா. 2014 நம்ம ஆட்சிக்கு வரும் வரை யாரும் கூட ஏழை மக்களுடைய வீட்டினுடைய கதவை தட்டி, அண்ணே உங்களுக்கு கான்கிரீட் வீடு இருக்கா, அண்ணே உங்களுக்கு கழிப்பறை இருக்கா, அண்ணே உங்க வீட்டுல கேஸ் அடுப்பு இருக்கா, அண்ணே உங்க வீட்டுல வங்கி கணக்கு இருக்கு, எல்லாவற்றையும் தாண்டி விவசாய பெருமக்களா இருந்தா உங்களுக்கு கௌரவ நிதி கொடுக்கிறாங்க. யாரும் கூட கேட்கலீங்க. சுதந்திரத்திற்கு பிறகு 67 ஆண்டுகள் ஏழை 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 என்று சொல்லி வாக்கு வங்கிகளாக அறுவடை செய்தார்களோ தவிர ஏழை மக்களுடைய முன்னேற்றத்திற்காக எந்த ஒரு ஆட்சியும் கூட பாடுபடலைங்க. அதை மோடி அவர்கள் 2014 நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு கொண்டு வந்த திட்டங்கள் அனைத்தும் கூட ஏழை மக்களுடைய நலனை மையப்படுத்தி நம்முடைய ஆட்சி இருக்கிறது. 2014 இருந்து 19 வரை நம்ம ஆரம்பித்த திட்டங்களை பாருங்க. மோடி வீட்டு திட்டம், மோடி கேஸ் அடுப்பு திட்டம், மோடி கரண்ட் திட்டம், எந்த வீட்டுக்கு எதெல்லாம் இல்லையோ அனைத்தையும் மோடி ஐயா உங்களுடைய சகோதரனை போல, ஒரு தாய்மார்களுக்கும் சகோதரனை போல வீட்டிற்கு மத்திய அரசுடைய திட்டங்களை வீட்டினுடைய வாசலை கொண்டு வந்தார்கள். இன்னைக்கு தர்மபுரி மாவட்டத்தை மட்டுமே 9 ஆண்டுகள் கழித்து நாம் திருப்பி பார்க்கும் பொழுது நம்மால் மிக பெருமையாக பேச முடியும். தர்மபுரி மாவட்டத்தில் மோடி வீடு மட்டுமே 31,336 குடும்பங்களுக்கு மோடி வீடு 9 ஆண்டுகள் நாம் கொடுத்திருக்கிறோம். இலவச கழிப்பறைகளே இல்லாத இல்லங்களுக்கு சகோதரிகள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. 2014 முன்பு ஒரு சகோதரியும் கூட கிராம எந்திரிக்கிறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி சகோதரி வந்திருப்பாங்க இயற்கை உபதிக்காக. இன்னைக்கு கழிப்பறைகள் தர்மபுரி மாவட்டத்தில் மட்டுமே 2,32,117 கழிப்பறைகள் தர்மபுரி மாவட்டத்தில் மட்டுமே கோடி கழிப்பறைகள் வந்திருக்கிறது. ஐயா விவசாய பெருமக்களுக்கு இருக்கிறது 15 தவணையிலே ஒரு விவசாயிக்கும் கௌரவ நிதியாக விவசாயத்தை கௌரவப்படுத்துவதற்காக விவசாயிகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக 15 தவணையிலே தவணைக்கு 2,000 ரூபாய் 30,000 ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்குக்கு விவசாய கௌரவ நிதி PM கிசான் சம்மான் திட்டத்தின் மூலமாக நம்முடைய பிரதமர் கொடுத்திருக்கிறார். தர்மபுரி மாவட்டத்தில் மட்டுமே 1,84,000 விவசாய பெருமக்களுக்கு 6,000 ரூபாய் சம்மான் நிதி நாம் கொடுத்திருக்கின்றோம். 30,000 ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்கு வந்திருக்கிறது. இந்த மாதிரி பேசிக்கிட்டே போனாங்க. மனத்தை அதிகமா உங்களுடைய நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்புகிறோம். நாம் போட்டிருக்கக்கூடிய மாற்றத்திற்கான விதை இன்னைக்கு ஒரு ஏழை தலைக்கும் ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. ஐயா எங்க அம்மா ஏழையா இருந்தாங்க, எங்க பாட்டி ஏழையா இருந்தாங்க, அவங்க கூலி வேலைக்கு போனாங்க, எங்க குடும்பத்தில் தலைமுறையாக கூலி வேலை செய்தோம் என்பது இன்னைக்கு மோடி ஐயாவுடைய காலத்துல ஒரு ஏழை தாய்க்கு நம்பிக்கை வந்திருக்கிறது. நான் நடுத்தர குடும்பத்திற்கு செல்ல ஆரம்பித்திருக்கிறேன் என்கிற நம்பிக்கை ஒரு ஏழை தாய்க்கு மோடி ஐயா கொடுத்திருக்கிறார்.